ரணிலுக்கு மரண தண்டனை அஞ்சி நடுநடுங்கியுள்ள வஜ்ர. சுமந்திரன் ஜாலிலா அல்லது ரணிலின் வீட்டிலா? அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பகிரங்கம். ரணில் இதுவரை குற்றவாளி இல்லை, அனுர தரப்பு அமைச்சர் வெளிப்படை. ரணிலுக்காக திடீரென திரளும் கூட்டம், பின்னணியில் இரட்டை வேடம் போடும் அரசியல்வாதிகள். வருவதை மட்டுப்படுத்துங்கள், ரணிலின் வைத்தியர் விடுத்த கடும் எச்சரிக்கை. ரணிலை நலம் விசாரிக்க வந்த டக்ளஸ் தேவானந்தா. பழிவாங்கப்படும் ரணில், பகிரங்கமாக காரணத்தை கூறிய எம்பி. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதுவரை குற்றவாளியாக கண்டறியப்படவில்லை என்று விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த கூறுகின்றார். முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்து சிறையில் அடைத்து குறித்து தனது கருத்தை வெளியிடும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், 26ஆம் திகதி என்ன நடக்கும் என்பதில் பொதுமக்கள் தற்பொழுது கவனம் செலுத்தியுள்ளனர். பிணையில் விடுவிக்கப்படல் மற்றும் எதிர்வரும் 26ஆம் திகதி சட்ட நடவடிக்கைகளை தொடர்தல் அல்லது பிணை வழங்காமல் இந்த விஷயத்தை விசாரணைக்கு உட்படுத்துதல் என இரண்டு சாத்தியமான வழிகள் உள்ளன. இந்த சட்ட நடவடிக்கைகளில் நான் தலையிட மாட்டேன் என்றும் அத்தகைய தலையீடு பொருத்தமற்றது மற்றும் தவறானது என்றும், மேலும் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றி விவாதிப்பது கூட பொருத்தமானதல்ல. தீர்ப்பு பெலவதி அலுவலகத்தில் எழுதப்பட்டது என்று சில தரப்பினர் கூறி வருவதாகவும், நீதிமன்றம் தலையிட்டாலோ அல்லது அத்தகைய அறிக்கைகளை வெளியிடும் நபர் குறித்து யாராவது முறைப்பாடு அளித்தாலோ நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் அந்த நபருக்கு எதிராக சட்டம் பாய்ச்சப்படலாம். எனவே தயவு செய்து முன்பு போல பொறுப்பற்ற அறிக்கைகளை வெளியிட வேண்டாம் என்று அமைச்சர் போராட்டக்காரர்களிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். தற்பொழுது சட்டத்தின் ஆட்சி நிலவுவதால் பொறுப்பினை குடிமக்களாக இருப்பதன் முக்கியத்துவத்தினை வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற பொறுப்பான நடத்தை மற்றும் நமது சமூகத்திற்கு ஒரு நல்ல அறிகுறியாக இருக்கும் என்றும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கருப்பு ஜூலை கலவரம், நூலகம் எரிப்பு, படுகொலைகள் உட்பட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்தான் ரணில் விக்ரமசிங்க என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் எவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை தவறு என சுமந்திரன் கூறுவது கவலை அளிக்கின்றது. அவர் யாழில் இருந்து கதைக்கின்றாரா அல்லது ரணிலின் வீட்டில் இருந்து கதைக்கின்றாரா? மத்திய வங்கி பிணைமுறை மோசடி குற்றச்சாட்டு உட்பட கருப்பு ஜூலை கலவரம், நூலகம் எரிப்பு, படுகொலைகள் உட்பட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்தான் ரணில் விக்ரமசிங்க. இப்படிப்பட்ட நபரை பாதுகாக்கும் விதத்தில் கருத்து வெளியிடுவது கவலை அளிக்கின்றது. இந்தியாவில் இருந்து நாடு திரும்பும் இலங்கை அகதிகளுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். ஜனாதிபதி அனுர ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் திகதி ஒரு வருடமாகின்றது. இதனை முன்னிட்டு 1ஆம் திகதியிலிருந்து அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பமாகின்றது. வடக்கில் இருந்துதான் அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளோம். இந்த நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். பலம் பொருந்தியவர்களுக்கு எதிராக சட்டம் செயற்படாது என்ற நிலை மாற்றப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல, எப்படியான நபரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும். இந்த விடயத்தில் அவருக்கும் விதிவிலக்கல்ல என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா தேசிய வைத்தியசாலையில் நேற்று அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். குறித்த சந்திப்பானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உடல்நிலை சீரின்மையால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை அரசியல் முக்கியஸ்தர்கள் பலர் சந்தித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றில் முன்னிலையான போது ஏற்பட்ட மின்தடை அவருக்கு மரண தண்டனை விதிக்கும் முடிவின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று தான் அஞ்சியதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர விவர்த்தன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இன்று கலந்து கொண்ட சந்திப்பிற்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வழக்கமாக மரண தண்டனை விதிக்கப்படும் போது நீதிபதிகள் விளக்குகளை அணைத்துவிட்டு மெழுகுவர்த்திகளை ஏற்றி
தீர்ப்பை அறிவிப்பார்கள் என்று தான் கேள்விப்பட்டதாக வஜ்ர கூறியுள்ளார். அன்றைய தினம் அப்படி ஏதாவது நடந்துவிடுமோ என்று நான் அச்சமடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 22ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கே நீதிமன்றில் முன்னிலையாக்கி வழக்கு விசாரணை இடம்பெற்றிருந்த வேளை பல மணி நேரத்திற்கு நீதிமன்ற வளாகத்தில் மின்தடை ஏற்பட்டது. பின்னர் இரவு 10 மணியளவில் மின் விநியோகம் வழமைக்கு திரும்பிய நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு விளக்கமறியல் அறிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. ஷானி அபிஷேகரவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகளை கொண்டு ரணிலை பழிவாங்கும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசுரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி அரசியல் கூட்டணியினர் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில் ரணில் விக்ரமசிங்கவின் கடந்த கால நடவடிக்கைகள் காரணமாகவே தற்போதைய அரசாங்கம் இன்று கூறப்படும் மோசடிகள் பற்றி பேச முடிந்ததாக அவர் கூறியுள்ளார். பி அறிக்கையின்படி வழக்கு விசாரணை நிறைவடைந்துள்ளதாகவும் எனினும் ஷானி அபிஷேகரவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகளை கொண்டு ரணிலை பழிவாங்கும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது. ரணில் விக்ரமசிங்க குற்றவியல் அவதூறு சட்டத்தை ஒழித்தமை மற்றும் ஜனாதிபதியின் விலக்குரிமை போன்ற விடயங்களை முடிவுக்கு கொண்டு வந்தவர். வீழ்ச்சியடைந்த நாட்டை மீண்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுத்ததும் ரணிலி என்று தியாஸ்ரீ மேலும் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நீதிமன்றில் முன்னிலையான போது ஏற்பட்ட மின்தடை அவருக்கு மரண தண்டனை விதிக்கும் முடிவின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று தான் அஞ்சியதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர விவர்த்தன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இன்று கலந்து கொண்ட சந்திப்பிற்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வழக்கமாக மரண தண்டனை விதிக்கப்படும் போது நீதிபதிகள் விளக்குகளை அணைத்துவிட்டு மெழுகுவர்த்திகளை ஏற்றி தீர்ப்பை அறிவிப்பார்கள் என்று தான் கேள்விப்பட்டதாக வஜ்ர கூறியுள்ளார். அன்றைய தினம் அப்படி ஏதாவது நடந்துவிடுமோ என்று நான் அச்சமடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 22ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கே நீதிமன்றில் முன்னிலையாக்கி வழக்கு விசாரணை இடம்பெற்றிருந்த வேளை பல மணி நேரத்திற்கு நீதிமன்ற வளாகத்தில் மின்தடை ஏற்பட்டது. பின்னர் இரவு 10 மணியளவில் மின் விநியோகம் வழமைக்கு திரும்பிய நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு விளக்கமறியல் அறிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட வருகை தருபவர்களிடம் கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை பார்வையிடுவதை அரசியல்வாதிகள் மற்றும் நலன் விரும்பிகள் மட்டுப்படுத்துமாறு கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ரோக்ஷான் பெலவென்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதியின் நலம் குறித்து விசாரிக்க தற்பொழுது பலர் வருவதால் அது அவருடைய ஓய்வை பாதிப்பதுடன் உடல் நலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக ரணில் விக்ரமசிங்கவிற்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அவரது ரத்தத்திலும் பிற உடல் அறிகுறிகளிலும் மாற்றங்கள் காணப்படுவதாகவும் வைத்தியர் பெலன்ன தெரிவித்திருந்தார். அதுடன் அவர் தற்பொழுது தீவிர மருத்துவ கண்காணிப்பில் உள்ளதுடன் நீர்ச்சத்து குறைபாட்டிற்காக சிகிச்சை பெற்று வருகின்றார். பல சிறப்பு மருத்துவ குழுக்கள் அவரது உடல்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன எனவும் தெரிவித்துள்ளார். நீர்ச்சத்து குறைபாடு சரியாக நிர்வகிக்கப்படாவிட்டால் அது சிறுநீரகங்கள், மூளை மற்றும் பிற முக்கிய உறுப்புகளை பாதிக்கும் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் உடல்நிலை குறித்து விசாரிக்க அரசியல்வாதிகள் பலர் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையிலேயே ரணில் விக்ரமசிங்கவிற்கு சிகிச்சை அளிக்கும் வைத்தியர் இவ்வாறான ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.